உலக வரலாற்றில் இனவரையை பற்றி பேசக்கூடியவர்கள், பாசிசத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், யுத்த வெறி பிடித்த ஹிட்லரை யாரும் பேசாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு யுத்த வெறி பிடித்த ஹிட்லரை கிண்டல் செய்து அவர் இருக்கும் படமாக எடுத்து சார்லி சாப்ளின் இயக்கி நடித்த முதல் படம், பேசும் படம் த கிரேட் டிக்டேட்டர். இந்த படத்தை ஹிட்லர் இருட்டில் தனியாக அறையில் அமர்ந்து 3 நாட்கள் இடைவிடாமல் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சார்லியின் ஹெட்டின் காதல் கூட உருக்கமானதாக இருக்கிறது, உயர்வானதாகவும் இருக்கிறது. தன் இரத்த சதைகளால் பிள்ளைகளுக்கு உருவம் கொடுப்பதால் என்பதாலோ என்னவோ அம்மாவிற்கு தன் கணவனை விட பிள்ளைகள் மீது அதிக பாசம் வலுவானதாக இருந்து கொண்டும் இருக்கிறது. ஒரு பொறுப்பில்லாத குடிகார அப்பாவுக்கு 2வது மகனாக பிறந்தவர்தான் சார்லி சாப்ளின். 1889ஆம் ஆண்டு பிறந்தார். முழு பெயர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். லண்டன் மது விடுதிகளில் பாடும் பெண் ஹென்னா தான் சார்லியின் அம்மா. இசை நிகழ்ச்சிகளில் வரும் பணமே வருமானமாக அவர்களுக்கு இருந்தது. இன்னொரு அப்பாவுக்கு பிறந்தவன் அவனது அண்ணன் சிட்னி. ஒரு நாள் மேடையில் பாடும்போது தொண்டை பிரச்சனை, பாட முடியவில்லை. ஒரே கூச்சல், அவமானம், கண்ணீர் புரண்டோட மேடையை விட்டு கீழே இறங்கினாள் ஹென்னா. 6 வயது சிறுவன் சார்லி என்ன நினைத்தானோ தெரியவில்லை, மேடை ஏறினான். அது ஒரு மகா கலைஞனின் முதல் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போது தன் அம்மா சொல்லிக் கொடுத்த பாடலை பாடி தன் பிஞ்சு கால்களால் கைகளை அசைத்து நடனமாடத் துவங்கினான். விசில், கைத்தட்டல்கள், அரங்கமே அதிர்ந்தது. சில்லறைகள் சீறி பாய்ந்தன. சில்லறைகளை பொறுக்கினான் சார்லி. பாடச் சொல்லி கூச்சலிட்டது கூட்டம். மீண்டும் பாடு என்று அவனிடம் கூறியது அந்த கூட்டம். சில்லறை பொறுக்கிய பிறகுதான் பாடுவேன். ஒரே நேரத்தில் 2 வேலைகளையும் என்னால் செய்ய முடியாது என்று அவன் பேசிய பதிலை கேட்டு கொல்லென்று சிரிப்பொலி வானம் உயர்ந்து அளவுக்கு கேட்டது. அந்த அரங்கமே அதிர்ந்தது சிரிப்பலைகளில். தன் தாய் பாட முடியாமல் தவித்ததையும் நடித்து காட்ட மீண்டும் காதுகளிலும் சிரிப்பொலிகள். மேடை பாடல் துணி தைத்து கொடுப்பது போன்று வந்த வருமானம் போதுமானதாக இல்லை. பசிக்கு முன்னால் மூவரும் தோற்று போனார்கள். வேறு வழி இல்லாமல் ஹென்னா சார்லியின் அப்பா மீது நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார். தீர்ப்பு இழுத்தடிக்கப்பட்டது. தன் பிள்ளைகள் எங்காவது வசதியாக படிக்கட்டும் என்று மூவரையும் அநாத விடுதியில் சேர்த்தாள் ஹென்னா. தனித்தனியாக பிரிக்கப்பட்டார்கள். காலக்கொடுமை. அதனால்தோ என்னவோ ஹென்னாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. ஆம், தன் மகன்களை பிரிந்த துக்கத்தில் அவருக்கு பைத்தியம் பிடித்தது. மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறிவிட்டார். சார்லி சிட்டியும் சார்லியின் அப்பா தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்பா தான் இன்னொரு மனைவி லூசி வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். அங்கேயும் பட்டினியாக விடப்பட்டார்கள் சார்லி சிட்னியும். வீதிகளுக்கு துரத்தியும் அடிக்கப்பட்டார்கள். அம்மா அம்மா என்று கதறி அழுதான் சார்லி. அங்கே அவனுக்கு அழுகை தவிர ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. ஒரு நாள் வீட்டு வாசலில் அந்த அதிசயம் நடந்தது. ஆம், அவங்க அம்மா ஹென்னா வந்திருந்தாள். சார்லி சிட்னி ஓடிப்போய் ஒட்டி கொண்டார்கள். மீண்டும் மூவரும் ஓருயிராக அங்கே இணைந்து கொண்ட தருணம் அது. சாப்ளின் அப்பாவிடம் இருந்து கொஞ்சம் பணம் வந்தது. பள்ளி படிப்பை தடையில்லாமல் தொடர்ந்து பள்ளிகளில் நடக்கும் நடனங்களில் தனக்கென்று ஒரு நல்ல பெயரை சம்பாதித்த சார்லி தவறவில்லை. அதே போன்று அங்கே அவர் பெயர் வாங்கவும் தவறவில்லை. அவன் சார்ந்த நடன குழு அமெரிக்காவுக்கு போக சந்தர்ப்பம் வந்தது. அங்கே போன சாப்ளின்
அமெரிக்க சுதந்திர தேவி சிலையை நோக்கி தன்னை மறந்து கத்தினான். அமெரிக்கா, பத்திரமாக இரு. இன்னும் கொஞ்ச நாளில் முழுமையாக கொள்ளையடிக்க இங்கு ஒருவன் வருவான், வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார். அவர் கூறியபடியே அடுத்த 5 ஆண்டுகளில் அதுதான் நடந்தது. உலகத்தையே கொள்ளையடித்தார். அமெரிக்கா மட்டுமல்ல, சார்லி சாப்ளின். தன் முதல் காதல் ஹெட்டி சார்லியின் ஏழ்மையை காட்டி பிரிந்தாள். அவளின் அண்ணன் அந்த தோல்வியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை வாழ்நாள் முழுவதும் சார்லியை சித்திரவதை செய்தது அந்த ஹெட்டியின் பிரிவு. பிற்பாடு அவர் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்ட எண்ணற்ற திருப்தியற்ற திருமண வாழ்க்கையும் அதுவே காரணமாக. ஹெட்டியின் நினைவுகளில் இருந்து தப்பிக்க பொய்யான தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு தீவிர வாசிப்பை மேற்கொண்டார். தனக்கென சிந்தனைகளை செதுக்கிக் கொண்டார். அந்த காலகட்டம்தான் முதல் படமானது. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் ஒரு நாள் ஏதாவது நடித்து காட்டு என்று நடிக்க வாய்ப்பு கேட்ட சார்லி சாப்ளினை பார்த்து சொன்னார் செனட் என்னும் தயாரிப்பாளர். அவர் சைஸுக்கு உடைகள் இல்லை என்பதால் பெரிய சைஸ் தொலதொலவென்று பேண்ட்டும் பொருத்தமில்லாத சிறு மேல் சட்டையும் ஷூவும் தொப்பியும் கைத்தடி, இப்படித்தான் உருவானது சார்லி சாப்ளின் உருவ முத்திரை. இது வறுமையினால் ஏற்பட்ட உரிமை முத்திரை. இந்த உருவ முத்திரை பதிப்பானது பெரும் சரித்திர நிகழ்வாகவும் இருக்கிறது. இன்று கூட இந்த உருவமுத்திரை பதிக்கப்பட்ட ஃபோட்டோக்களும் உருவ முத்திரை பதிக்கப்பட்ட பொருட்கள் இன்று கூட விற்று தீர்ந்து கொண்டிருக்கும் அதிசயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படியே மேடை ஏறி நடித்து காட்டி சிரிப்பால் மேடை அதிர்ந்தது அந்த அரங்கமே. என்னிடம் கதை ஒன்று இருக்கிறது, நானே நடித்து நானே இயக்க விரும்புகிறேன் என்று செனட்டிடம் சார்லி சாப்ளின் அவர்கள் கூறினார்கள். முதலில் ஒத்துக்கொள்ளாத செனட் மக்களிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கை மனதில் கொண்டு ஒரு நிபந்தனை விதித்தார். இந்த படம் தோல்வி அடைந்தால் தயாரிப்பு செலவு அனைத்தையும் வட்டியும் முதலமாக நீ திருப்பி தர வேண்டும், சம்மதமா என்று கேட்டார். அதற்கு சாப்ளின் சொன்னார், முழு பணத்தையும் திருப்பி நான் தருவேன். இந்த படம் தோல்வி அடைந்தால் நான் இந்த சினிமாவை விட்டே வெளியேறி விடுகிறேன் என்று. அப்படியே இயக்கி வெளிவந்த முதல் படம்தான் கோத் இன் ரைன். இது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. ஒரு முறை சாப்ளின் படப்பிடிப்பு முடித்து நியூயார்க் நோக்கி போன தகவல் எப்படியோ தெரிய வர மலர்கொத்துகள், பேண்ட் வாத்தியங்கள், உயரமான கம்பம், மரங்களில் எல்லா மக்கள் வெள்ளம், பசியும் அவமானங்களும் இதற்குத்தானே என்று யோசிக்க தோன்றியது சாப்ளின் அவர்களுக்கு. நம் வாழ்க்கை மனிதகுலம் பயனுற காவியமாக வேண்டாமா? யோசிக்க ஆரம்பித்தார். அமெரிக்காவுக்கு குடியேற வரும் மனிதர்கள் அரசு நடத்தும் கெடிபிடிகளை கடுமையாக சாடி தி இமிகிரேட்டட் என்ற ஒரு படம் வெளியானது. அமெரிக்க பிணந்தின்னும் கண்கள் சார்லி சாப்ளினும் கண்காணிக்க தொடங்கியது. உத்தரவும் போடப்பட்டது. இப்படித்தான் சார்லி சாப்ளின் ஏழைகளை பற்றி படம் எடுத்தால் பணக்காரர்கள் எதிரிகள் ஆனார்கள். வேறு வழியில்லாமல் தானே ஒரு படத்தை தயாரிப்பு நிறுவனம் தொடங்க வேண்டியதாயிற்று அவருக்கு. இந்த காலகட்டத்தில் தன் காதலை ஹெட்டியும் போலவே இருக்கிறாள் என்று மில்ட்ரெட் ஹாரிஸ் என்பவளை திருமணம் செய்து கொண்டார். ஆண் குழந்தை பிறந்தது. பின்பு அந்த குழந்தை இறந்தது. அந்த இறந்த குழந்தையின் நினைவாக தயாரான படம்தான் த கிட். பிறகு அவர் லிட்டோகிரோ, பவுன்கோர்ட், ஊனா ஓய்னில் போன்ற பெண்கள் மீது காதல் வயப்பட்டு காயப்பட்டதும் துன்பியல் வரலாறாக இருக்கிறது. அவர்கள் அனைவருமே தோற்றத்தில் ஹெட்டியை போலவே இருந்தார்கள் என்பது இன்னொரு சுவாரஸ்ய தகவலாக பதிவிட செய்யப்பட்டிருக்கிறது. புகழின் உச்சியில் இருந்த நேரம். அப்போது என்னை நினைவிருக்கிறதா? நான் தான் ஹெட்டி. நான் ஒரு முட்டாள், அபாக்கியசாலி. நீங்கள் எவ்வளவோ உயரமானவர்கள் என்பதை உங்கள் படத்தை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் லண்டன் வருவதாக இருந்தால் எனக்கு தெரிவியுங்கள். கடைசியாக உங்கள் கைகளை பிடித்து கதறி எழுத வேண்டும் என்று. என் தவறுகளுக்கு
உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கடிதம் படித்து தான் பார்த்த எல்லா வேலைகளையும் ரத்து செய்துவிட்டு லண்டனுக்கு பயணமானார் சார்லி சாம்பியன். பஞ்சை பாறையாய் பிச்சைக்காரனாய் துரத்தி அடித்த அந்த லண்டன் தெருக்கள் மக்கள் வெள்ளம் கூடியிருந்தது. வெட்கமில்லாமல் விழாக்கோலம் பூண்டு சார்லியை வரவேற்க வெறிபிடித்த மக்கள் வெள்ளம் கூட்டம் அலைமோதியது. இந்த தடவையும் கெட்டி ஏமாற்றிதான் போயிருந்தாள். அவளின் மரணச் செய்திதான் கேட்க முடிந்தது. அவளின் நினைவாக கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருந்த சார்லி இந்த இடிச்செய்தி கேட்டதும் இன்னும் ஒரு முறை செத்துப்போனார். கடவுள் இயற்கை வாழ்க்கையைப் போலவே காதலும் சரியாக புரிபடாமலேயே இந்த பூமி ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது, சுரண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஓவன கதறி அழகக்கூட முடியவில்லை. அவ்வளவு மக்கள் வெள்ளம். நடு இரவில் முகத்தை மப்ளர் கொண்டு மூடி பசியால் கதறி அழுது சுற்றி தெரிந்த வீதிகள் மீண்டும் ஒரு முறை மௌனமாக அழுதுவிட்டு வந்தான் அந்த மகா கலைஞன். கூடவே தன் தாயின் மரணமும் சுனாமி போல வந்து இறங்கியது. இந்த தோற்றத்துக்கும் அவளுடைய அன்புக்கும் அவளது தியாகம் திறமைகள் அவள் பட்ட வேதனைகள் முன்னால் நானும் என் படைப்புகளும் அவளில் கால் தூசிக்கு சமம் என்று சாப்ளின் நெஞ்சு வெடித்து கதறி அழுதார். சினிமா பேசத் தொடங்கிய போது கூட பேசாத படங்களை எடுத்தார். தன் எடுக்கப்பட்ட பேசாத படம் மக்களிடம் பேச வைக்கும், பேசப்படும் என்று தன்னம்பிக்கையோடு எடுக்கப்பட்ட படம்தான் சிட்டி லைட். எதிரிகளின் சதி செய்ததால் ஒரே ஒரு தியேட்டர் மட்டும் திரையிடப்பட்டது. அப்படி அந்த தியேட்டரில் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூடியதில் எதிரிகள் பணிய வைத்தது அந்த படம். இந்தியாவிலிருந்து வரும் காந்தியை பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்தார். உலக இயந்திரமயமாகி வருவதையும் மனித பண்புகள் நசுக்கப்படுவதை பற்றியும் சாடி வந்த மாடர்ன் டைம்ஸ் வெளிவந்த பிறகு மனித குலத்தை மேம்படுத்த வந்தது படைப்புகளை அவர் மேம்படுத்தினார். இந்த படைப்புகளினால் அவர் அல்ப புத்தி உடைய அமெரிக்க அரசு கம்யூனிஸ்ட் என்று முத்திரை குத்தி அவரை நாடு கடத்த முயற்சியில் ஈடுபட்டது. அமெரிக்க அரசு லண்டனுக்கு புறப்பட்ட சார்லி சாப்ளினிடம் தெரிவித்தது, உங்கள் சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, அமெரிக்காவில் காலடி வைத்தால் இனி கைது செய்யப்படுவீர்கள் என்று கூறப்பட்டது. அவர் சுவிட்சர்லாந்து குடிபெயர்ந்து அங்கு 2 படங்களை இயக்கினார். 1972ஆம் வருடம் கலையுலக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அவரை கௌரவப்படுத்தியது. 1977இல் ஒரு கிறிஸ்மஸ் நாளில் எல்லோரும் கண்ணீர் வர சிரிக்க வைத்த அந்த மகா கலைஞன் மரணம் முதல் முறையாக அழுகைக்கு அனைவரும் கண்ணீரும் சிந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆக இன்று சினிமா துறை வரலாற்று சாதனையாளர்களில் இவரை தொடாமல் அந்த சினிமா வரலாறு ஆரம்பிக்காது என்பது போன்று மகா வரலாற்று சாதனையாளர்களில் இந்த சினிமா துறையில் சாதித்தவர் என்பது பெருமை அவர் பெயர் என்றென்றும் அழியா வண்ணம் இருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. இது போன்ற பயன்மிக்க வீடியோக்களை கண்டுகளிக்க அதோட நியூஸ் லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும்.